வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனக்கிழங்கு மசியல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கறி இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு சேனக்கிழங்குல பாசிப்பருப்பு போட மாட்டாங்க. நான் ஒரே ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பாசிப்பருப்பு இந்த பக்கம் பாருங்க, ஒரே ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் பாசிப்பருப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் சேனக்கிழங்கை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சுருக்கேன். இது நல்லா வெந்துடுத்து. ஸோ நம்ம அப்படியே மசிச்சு விட்டுடலாம். நல்லா ஆறிடுத்துனா நீங்கள் கையிலேயே மசிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஆறணும், அதனால நான் அப்படியே மசிச்சிடுறேன். நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க சேனக்கிழங்கை. நீங்கள் பாசிப்பருப்பு வேக வைக்கிறச்சே இந்த சேனக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு வேக வச்சிங்கன்னா ரெண்டும் அட்டை ஸ்டிச்சு வச்சிங்கன்னா ஒரே நேரத்தில் ஆகிடும். நமக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். சேனக்கிழங்கு மசியலுக்கு நான் ஏன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரசமோ குழம்போ எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இதுலேயே அப்படியே பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். அதனால பருப்பும் சேரட்டோங்கிறதுனால நான் பாசிப்பருப்பு இதோட சேர்த்து அப்படியே எப்பயும் போல் நம்ம தாளிச்சிட்டு இதுலேயே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சேனக்கிழங்கு மசியல் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா மசிச்சாச்சு பாருங்க. வேக வச்ச குக்கர்லேயே நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்சிடுத்து. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி கண்டிப்பாக போடணும். ஸோ இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற சேனக்கிழங்கையும் சேர்த்துறேன் நான். இப்போ இது கூடவே வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். நீங்கள் எல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா சமையல் நிமிஷமாக முடிஞ்சிடும். இந்த பக்கம் ஒரு குழம்பு, இந்த பக்கம் ஒரு காய், இன்னொரு காய் எக்ஸ்ட்ரா பண்ணோன்னா டக்குன்னு ஒன்று ஆனோடனே இன்னொன்று வச்சுக்கிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். பிளானிங் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸி. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சேனக்கிழங்கு வேகும் போது உப்பு போட்டிருந்தேன். பட் கொஞ்சம் உப்பு தேவைப்படும், அதனால இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி, ஒரே ஒரு கொதி வரட்டும் பாருங்க. நல்லா கொதிச்சுடுத்து. சேனக்கிழங்கு மசியலும் ரெடி ஆயிடுத்து. ஆஃப் பண்ணிட்டு மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா புளிப்புக்கு லெமன் புழிஞ்சுக்க போறோம். ஸோ இதை எடுத்து இந்த பக்கம் வச்சிடறேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நம்ம வாழைத்தண்டு கறி பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு நான் காரக்கறியாக பண்ணுறேன். ஏன்னா சேனக்கிழங்கு மசியல் தானே, அது நல்லா நீங்கள் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு, நெய் விட்டு நல்லா சுடசாதத்தில் நெய் விட்டு அதையும் பிசைஞ்சு இந்த காரக்கறி தொட்டுக்கும் போது நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே சொல்கிறது தான், வாழைத்தண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு காரக்கறி பண்ணிங்கன்னா அது உருளைக்கிழங்கு கறி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டையும் சேர்த்துடலாம். நம்ம காரக்கறி பண்ணும்போது வாழைத்தண்டை கூடிய மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க. நீங்கள் மோர்லலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு இந்த பக்கம் எண்ணெய் வச்சுட்டே கட் பண்ணி அப்படியே சேர்த்துடலாம். நாம உப்பு போட்டுடலாம். வாழைத்தண்டு எப்பயுமே சொல்கிறது தான், உப்பு தாங்காது. அதனால உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். வேகட்டும். இப்போ வெந்திருக்கும். நம்ம வரமிளகா பொடி சேர்த்துடலாம். பாருங்க, வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி, இது கூடவே ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி மாவை மேலாக தூவிடுவோம். அப்படியே ரோஸ்ட் ஆகிடும். உருளை பாருங்க, கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அரிசி மாவு சேர்க்குறேன். அப்படியே பரத்தி விட்டுரும். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய வாழைத்தண்டு கறியும் ரெடி. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் நம்ம மசியல் நல்லா ஆறி எடுத்து நான் சின்னதாக லெமன் எடுத்துட்டேன். ஸோ அதை புழிஞ்சிருக்கேன். லெமன் ஜூஸ் விட்டுடலாம். அவ்வளோதான்.
மிச்சம் கொஞ்சம் கொத்தமல்லி இருக்கு, அதையும் மேலாக போட்டுருவோம். நம்மளுடைய சேனக்கிழங்கு மசியலும் ரெடி, வாழைத்தண்டு காரக்கறியும் ரெடி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்லா சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த மசியலை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு காரக்கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டுக்கலாம். மிச்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மத்தியானமோ இல்லை நைட்டோ சப்பாத்தி பண்ணிங்கன்னா சேனக்கிழங்கு மசியல் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.